வெறும் கல்லுப்பும் ₹5 நாணயமும் போதும். அபிஜித் நட்சத்திர நாள்ல அந்த 24 நிமிடங்கள தவற விடாதீங்க. அதுவும் இந்த வருடத்துல, அதாவது தமிழ் பராபவ வருடம் பிறந்திருக்கு இல்லையா? இதுல வரக்கூடிய முதல் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நாள். இந்த நாள தவற விட்டுடாதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கும் நாணயத்திற்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஸ்வரூபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கிருஷ்ணருங்கிறது யாரு? பெருமாளோட ரூபந்தானே. இந்த பெருமாளுக்கு மிக உரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தை சொல்லுவோம். அதே போல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லுவோம். மற்ற நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சது இருக்கு இல்லையா? அதெல்லாம் சந்திரனோட மனைவிகளாக சொல்லப்படக்கூடியது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியது ஒன்னே ஒன்று இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அந்த காலத்தில் மன்னாதி மன்னர்கள் கூட இதை பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் இந்த நாணயத்தை வச்சு இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் வணங்கியிருக்காங்க. மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் நம்ம இந்த நாணயத்தை வச்சு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் வறுமையே இருக்காது அப்படின்னு பல சாஸ்திரங்கள் சொல்லுது. பொதுவாகவே இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில ₹5 வச்சு 27 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை செய்ய நம்ம செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை அபிஜித் நட்சத்திர நாளில், அதுவும் தொடர்ந்து 11 அபிஜித் நட்சத்திர நாள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செல்வமானது மலமலன்னு உயரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரத்துக்கும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யலாம். நீங்கள் வேறு ஏதாவது பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதோட இதையும் மறக்காமல் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் செஞ்சீங்கனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம். வெள்ளிக்கிழமைனா 27 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து நிறைவு செய்யணும். அபிஜித் நட்சத்திர நாளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 11 அபிஜித் நட்சத்திர நாளுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்படி செய்யறதுனால குறைவில்லாத செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உப்புல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி பிறந்ததால கல்லுப்பு அவளோட அம்சமாக போற்றப்படுகிறது. தூளுப்பு பயன்படுத்துவதை விட கல்லுப்பு பயன்படுத்துகிறவங்க இல்லத்தில் பக்தியும் ஒழுக்கமும் செல்வமும் மேம்பட்டு இருக்கும். சரி, இந்த கல்லுப்பை வச்சு தான் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன். இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் வேற, அபிஜித் நட்சத்திரம் வேற. அபிஜித் முகூர்த்தங்கிறது தினமும் வரும். அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் 1 முறை 2 முறை வரும். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடைப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் தெரியாதவர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் சொன்னேன். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 24 நிமிடங்கள் தான். இந்த 24 நிமிடங்களை நம்ம மாதம் வரும். அப்போ நம்ம அதை பயன்படுத்த தவறக்கூடாது. சில திதிகள், நட்சத்திரங்கள், யோகங்கள், நாட்கள் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நட்சத்திரமானது விலை மதிக்க முடியாத சக்தி உடையதாக இருக்கும். இந்த தமிழ் வருடம் பிறந்து, பராபவ வருடம் பிறந்து முதல்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை தரக்கூடியது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியை தரும். நீங்கள் ஒரு யூடியூபே தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாளில் நீங்கள் வீடியோவை போட்டு பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் மானிட்டைசேஷன் ஆகி வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, வியாபாரம் தொடங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க, தொழில் தொடங்குங்க, கடை ஆரம்பிங்க, எல்லாமே சக்சஸாக தான் முடியும். இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரமானது மே 8ஆம் தேதி வந்திருக்கு. மே 8ஆம் தேதி எப்போ இந்த திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முடியுது, ஆரம்பிக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மே 8ஆம் தேதி சாயந்தரம் 6:36க்கு உத்திராட நட்சத்திரமானது முடிவடைகிறது. திருவோண நட்சத்திரமானது ஆரம்பிக்குது. இப்போ இதற்கு இடைப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரமானது மாலை 6:24க்கு ஆரம்பித்து 6:48 வரையும் இருக்கக்கூடிய நேரம். இந்த 24 நிமிடங்களை தவற விட்டுடாதீங்க. மே 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமிக்கு மிக உகந்த தினம். இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் செய்யலான்னு ஏற்கனவே சொன்னேன். இதுவும் அபிஜித் நட்சத்திர
நாள்ல வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சமும் பெருமாளோட அருளும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்கவும். இந்த நாள்ல அமங்கலமான வார்த்தைகளையும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய செயல்களையும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் செய்யாதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் முழுவதுமே இறைவனோட நாமங்களை உச்சரித்து ஸ்லோகங்கள் மந்திரங்கள், அதாவது பெருமாளுக்குரியது மகாலட்சுமிக்குரியது இதெல்லாம் ஜபித்து வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு சுத்தமான கல்லுப்பு பாக்கெட்டை எடுத்துக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை பூஜை அறையில் தனியாக வச்சுருந்தாலும் சரி, சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்தாதீங்க. ஒரு கண்ணாடி பவுல் மண் குவளையில் அதை நல்லா போட்டு நிரப்பிக்கிங்க. இதை பூஜை அறையில் வைக்கணும். இதை பூஜை அறையில் வைக்கும்போது என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதான் இந்த பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. காலையில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை இருக்கு இல்லையா, 6 to 7, அந்த நேரத்தில் இந்த கல்லுப்பை நீங்கள் குளிச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சுருங்க. வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு இந்த 5 ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்துக்குங்க. இதை அபிஜித் நட்சத்திர நேரம் சொன்னேன் இல்லையா, அப்போ தான் வைக்கணும். நீங்கள் அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லி மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு இந்த காயின் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த உப்பு மேலே வைக்கணும். அந்த உப்பு மேலே வச்சு அது மகாலட்சுமி, அதற்கு பக்கத்தில் ஒரு துளசி இலை இருந்தது அப்படின்னா வைக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க, அதனால் தவறு கிடையாது. ஆனால் காயின் முக்கியமாக அந்த உப்பு மேலே வைக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 27 நாணயங்கள் சேர்ந்துடும். ஒவ்வொரு முறையும் இந்த உப்பை மாற்றணுமா அப்படின்னா உப்பை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த நாணயத்தை மட்டும் நீங்கள் 5 ரூபாய் காயினை மட்டும் மாற்றி மாற்றி வைக்கணும். 27 வாரத்துக்கு 27 நாணயங்கள் வந்துடும். நீங்கள் அபிஜித் நட்சத்திர நாளில் மாதம் மாதம் செய்கிறீங்கனாலும் அந்த உப்பு அப்படியே இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு வாங்க. அபிஜித் நட்சத்திரமாக இருந்தால் 11 அபிஜித், அப்போ 11 நாணயம் சேர்ந்துடும். இந்த நாணயங்களை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு அதனுடன் ஒரு துளசி இலை வச்சு அதை அப்படியே கட்டி மூட்டையாக முடிஞ்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க. இதை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு பெருமாள் கோவில் உண்டியல்ல போய் நீங்கள் சமர்ப்பிக்கணும். இந்த குவளையில் இருக்கக்கூடிய உப்பை ஓடும் நீரில் போட்டுடலாம். நீர்நிலையே இல்லை, பக்கத்தில் ஆறு கிணறு குளம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க சிங்கில் போட்டு தண்ணியை ஓட விட்டுடுங்க. இது மாதிரி தொடர்ந்து 27 வெள்ளிக்கிழமை அல்லது 11 அபிஜித் நட்சத்திர நாளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பணம், அசையும் அசையா சொத்துக்கள், செல்வங்கள், எல்லா ஐஸ்வர்யங்களும் தேடி வரும். ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க இது ரொம்ப எளிய பரிகாரம். நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை. இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல நிலைக்கு வர முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.